பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்தேசுவின் இடைநேற்ற நாமத்தினாலும் கடந்து வந்திருக்கிறதான அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் கிருபையின் சமாதானமும் அன்பும் பெரிய கடவுது என்ற வாழ்த்துதலை இந்த ஒரு மாலை வேளையில் தெரிவித்து கொண்டு நம்முடைய பிதாவாகிய தேவன் மீண்டுமாக நமக்கு ஒரு நாளை தந்து அவருடைய சத்திய வார்த்தைகளை கேட்கும்படியாகவும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்ளும்படியாகவும் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். அதற்காக கூட நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு இரட்சகர் மூலமாக நன்றியின் துதி ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொண்டு இந்த ஒரு கூடுகைக்கு ஆரம்பமாக நம்மத்திலே இருக்கிறார் நம்முடைய அன்பு செல்வன் அவர்கள் ஜெபத்திலே வழிநடத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெபிப்போம். ஒருவரும் கண்டிடாதவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆகிய எங்கள் ஒன்றான மெய்தேவனே, அப்பா பிதாவே, கிருபையாக எங்களுக்கு இன்றைய ஒரு நாளை கூட வாழ்நாளை கூட்டி தந்து இந்த இடங்களிலும் நாங்கள் பல இடங்களில் சகோதர சகோதரிகளாக இந்த இடத்தில் ஒன்று கூட்டி சகோதர அன்பை நாங்கள் பரிமாறிக்கொள்ளவும் உம்முடைய சத்தியத்தை நாங்கள் தியானிக்கவும் இந்த இடத்தில் கூட்டி சேர்த்த உம்முடைய மேலான கிருபைகளுக்காகவே இரட்சகர் மூலமாக உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். இன்றைய நாளுக்கான சத்திய வார்த்தைகளை கேட்கிற நாங்கள் அதை விட்டு விடாதபடிக்கு எங்களுடைய இருதயமாக பலகைகள் எழுதி கொண்டு 30, 60, 100 பலன் கொடுக்கிற பிள்ளைகளாகவும் மாறவும் தேவனே எங்களுக்கு கிருபை செய்யும். இன்றைய சத்திய வார்த்தைகளை கற்றுத்தர இருக்கிற சகோதரை உம்முடைய கருத்தில் தருகிறோம். அவரை பலப்படுத்தி ஆவிக்குள் நிரப்பி எங்களுக்கு சத்திய வார்த்தைகளை தாரும். எந்த தூக்க அசதிகள் ஒன்று எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு தொடக்கம் முதல் முடிவரை உம்முடைய தெய்வீக பிரசனம் எங்களோடு இருந்து வழி நடத்தும்படியாகவும் இந்த சிறு மன்றாட்டை எங்கள் இரட்சகரும் போதகரும் மேய்ப்பருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் வல்லமையும் ஜீவனும் உள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் என்று அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட சத்திய பாடத்தை கற்றுத்தரும்படியாக நம்ம மத்தியில் இணைந்திருக்கிற அன்பு சௌந்தரராஜன் அவர்களுக்கு நம்முடைய சபையின் சார்பாக அன்பையும் வாழ்த்துதலையும் கூட இந்த வேளையிலே எடுத்துக்கொள்கிறோம். சகோதரர் எடுத்துக்கொண்டதான சத்திய பாடத்திற்கான தலைப்பு அன்றாட ஜீவியத்தில் அச்சுறுத்தும் ஒரு குறைவு என்ற தலைப்பிலே சத்திய பாடத்தை கற்றுத்தர இருக்கிறார்கள். சத்திய பாடத்தை கற்றுத்தரும்படியாக அன்பு சகோதரை சபையார் மூலமாக அன்போடு அழைக்கிறோம். கிறிஸ்து மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பரும் போதகருமாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் பெரிய கடந்த வாழ்த்தலை இந்த மாலை யாவருக்கும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட கிருபை நம்முடைய பிதாவாகிய தேவன் வாழ்நாள் நாளை கொடுத்து இன்னுமாக இந்த இடத்துல சகோதர குடிவரை செய்திருக்கிறார். மட்டுமில்லாமல் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு கூட ஒரு நாளும் அவருடைய வார்த்தைகளை கொடுத்து நம்மளை ஜீவனோடு காத்து வழிநடத்தி வர கிருபைக்காக கூட நம்ம இரட்சகரும் நன்றிகளின் துதி ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொள்கிறோம். இன்றைய நாளும் கூட நம்ம தியானத்திற்கு ஒரு சத்திய பாடத்தை பார்க்கலாம். அது சகோதரர் சொன்ன வண்ணமாக அன்றாட ஜீவியத்தில் அச்சுறுத்தும் ஒரு குறைவு. இதற்கு ஆதாரம் நமக்கு ஒரு வசனம் வாசிக்கலாம். கொரிந்தியர் 15வது அதிகாரம் 34வது வசனம். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதவர்களாய் இருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சரி, இந்த வசனம் எது சொல்ல வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இது புது சிருஷ்டிக்கு மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது உலகத்தாருக்கு கிடையாது. ரெண்டாவது,
நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்கள், அதாவது சத்தியத்துக்குள்ளாடி வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம செய்துட்ருக்கோம். எப்படின்னா, ஊழியம் பண்ணுகிறோம், அன்பு காட்டுகிறோம், பொறுமையாக சில விஷயங்களை கையாளுகிறோம், நிறைய விஷயங்கள் பண்ணுகிறோம், அன்பு காட்டுகிறோம் இல்லையா, எல்லா விஷயம் பண்ணுகிறோம். ஆனால் அப்போ பவுல் சொல்லுகிறார், ஏதோ ஒரு குறைவு, நம்முடைய அன்றாட ஜீவியத்தில் ஒரு குறைவு இருக்கிறது. நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாது இருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக சொல்லுகிறேன் அப்படின்ட்டு. சரி, இந்த வசனத்தை இன்னும் தெளிவாக கொஞ்சம் கூட பார்த்தோம்னா, நீதியை பற்றின சரியான புரிந்து கொள்ளுதலுக்கு விழித்து கொள்ளுங்கள். உங்கள் ஜீவியங்களில் நீதிக்கு எதிராக பாவம் செய்யாதிருங்கள். ஏனெனில் சிலர் நீதியை குறித்த இல்லாதிருக்கிறார்கள். உங்களுக்கு வெட்கம் உண்டாகத்தக்கதாக இதை சொல்லுகிறேன். ஏனெனில் சிலர் நீதியின் கொள்கை குறித்த தேவ அறிவு இல்லாதிருக்கிறார்கள். உங்களுக்கு வெட்கம் உண்டாகத்தக்கதாக இதை சொல்லுகிறேன் அப்படின்னு. அதாவது, நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாகதை சொல்லுகிறேன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு விஷயத்தில் உள்ள குறைவு நம்மளை பின்தொடர்ந்துட்டே இருக்கிறது. அதாவது நீதியை பற்றின புரிந்து கொள்ளுதல், அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு அது என்னங்கிற விஷயத்தை நம்ம சரியாக புரிந்து கொள்ளாததற்குள்ள காரணம் அப்படிங்கிறது சொல்கிறாரு. இப்போது நம்ம சத்தியத்துக்குள்ளாடி வந்திருக்கோம் இல்லையா, நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். தேவனுடைய திட்டங்கள், தேவன் யார், கிறிஸ்து யாருங்கிற விஷயத்தை நிறைய கற்றுக்கிட்டோம் இல்லையா. அப்படின்னா நம்ம நீதியை பற்றின சரியான புரிந்து கொள்ளுதலுக்கு உள்ளாடி இருக்கிறோமா அப்படின்னா நம்மளுடைய பதில் என்னது? பதில் எப்படி வரும்னா, ஆம்னு வரும், இல்லைன்னு வரும். அப்படின்னா இந்த மனுஷ ஜீவியத்தில் நம்ம சரியான நீதி அதாவது இந்த ஜீவியத்தில் நம் நீதியாக கரெக்டாக வாழ்கிறோமா அப்படின்னு நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? இதில் பேசலாம். நம்ம இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் சரியான நீதியின் வழியில் நம்ம நடக்கிறோமா? நம்ம இடத்துல எந்த பதிலும் இருக்காது. சரி, இன்னொரு கேள்வி கூட. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததன் நோக்கம் என்னது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததன் நோக்கம் அதில் இப்போ உலகத்தை மிக்க நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமாக நம்ம கவனித்தோம்னா, அதாவது புஸ்தக சுருள் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, அவர் தேவன் தன்னை குறித்து எங்கெல்லாம் என்னெல்லாம் வச்சிருக்கிறாரோ எல்லாத்தையும் தெளிவாக தேடி பார்த்து வாசித்து தன்னுடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றினார். அதாவது நீதியை நிறைவேற்றுவதற்காக அவர் பூமிக்கு வந்தார். இந்த வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 3வது அதிகாரம் 13 முதல் 15 முடிய வசனங்கள். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேறுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று. அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் ஃபுல்லாக கம்ப்ளீட், அதாவது யோர்தான் முதல் சிலுவை ஜீவனை கொடுக்கறது வரை தேவனுடைய நீதியை அவருக்கு சரியாகவே நிறைவேற்றினார். அப்படின்னா இப்போ நம்மிடத்தில் நமக்கு கிறிஸ்து நமக்கு யார்? நம்முடைய தலை, குரு, போதகர். அப்போ அவர் அடிச்சுவடை பின்பற்றி நடக்கிற நாம் அவர் என்ன விஷயம் பண்ணாரோ அதையே நாம் சரியாக பண்ணணும். இப்போ நாம் எங்கே இருக்கிறோம்? அர்ப்பணித்து ஞானஸ்நானம் எடுத்துள்ள வந்தோம் இல்லை, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? சரி, பிரதர் ஒரு கொடுக்குறாரு, வாசிக்கணும் சிஸ்டர். கிறிஸ்துவின் பள்ளிக்கூடத்தில்
காணப்படும் நாம் எதிர்காலத்தின் மாபெரும் வேலைக்கென்று நமக்கு கற்பித்து கொண்டிருக்கின்றார் என்றும் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றும் அடையாளம் கண்டு கொள்கிறோம். வரவிருக்கிற யுகத்தில் சபையின் வேலையானது வேதாகமத்தின்படி மேசியாவின் ராஜ்யத்தில் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, நியாயாதிபதிகளாக, தேவனுடைய பிரதிநிதிகளாக இருப்பதாகும். ஓகே, இப்போ நாம் இருக்கிறது கிறிஸ்துவன் பள்ளிக்கூடத்தில். ஏன்னா ஒரு நாள் வருகிறது ராஜ்யத்தில் அங்கே போய் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, தேவனுடைய பிரதிநிதிகளாக இருப்பதற்காக ஒரு வேலை இங்கே நடந்துட்டு இருக்கு. அதற்கு நம்மை பயிற்சி கொடுக்குறாங்க. அது அந்த ஒரு கிறிஸ்துவன் பள்ளிக்கூடத்தில் நாம் இருக்கோம். இப்போ கேள்வி என்னென்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் ஆசாரியர்களாகவும், நியாயாதிபதிகளாக, ராஜாக்களாக, தேவனுடைய பிரதிநிதிகளாக இருப்பதற்கு நமக்கு என்ன தகுதி வேண்டும்? இப்போ தேவனுடைய வேலையை பண்ண போகிறோம். ராஜ்யத்தில் ராஜாக்களாக, நியாயாதிபதிகளாக இருப்பதற்கு இப்போ நமக்கு அங்கே ஒரு தகுதி வேணும் இல்லையா? ஏன்னா இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகணுன்னா கூட, இப்போ உலக பிரகாரமாக பார்த்தா கூட ஒரு வேலைக்கு போனால் அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சுருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தேவனுடைய வேலை செய்கிறதற்காக ஒரு தகுதி என்னென்னா, நீதியை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நீதியை கற்றுக்கொள்ளாமல் அங்கே போய் நியாயாதிபதிகளாக எதுவும் செய்ய முடியாது. ஒரு லாயர், ஒரு ஜட்ஜாக இருக்கணும்னா அவர் இந்தியன் அரசியலமைப்பு சட்டம் முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும். அப்போது நாம் அழிந்து போகிறதில்ல, தேவனுடைய வேலை செய்ய போகிற நாம் நீதியை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா நாம் ஏன் நீதியை கற்றுக்கொள்ள வேண்டும்? அடுத்த கேள்வி. இந்த பாடத்தினுடைய கண்டென்ட் என்னதுன்னா, நம்ம ஒரு சத்தியத்துக்குள்ளாடி வந்திருக்கிறோம் இல்லையா? பரலோக ராஜ்யத்திற்கு கிறிஸ்துவின் மனவாட்டியாக மாறுகிறதற்கு நம்ம கரெக்டான வழியை தான் நம்ம போய்கொண்டிருக்கிறோமா என்கிற விஷயத்தை நம்ம உணர்ந்து கொள்ளும்படியாக இந்த பாடத்துடைய கருப்பொருள் இருக்கும். நாம் ஏன் நீதியை கற்றுக்கொள்ள வேண்டும்? ஒரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 26வது அதிகாரம் 9வது வசனம். என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் வந்து நியாய தீர்ப்பு ஒட்டுமொத்த உலக ஜனத்துக்கும் ஜீவனை கொடுத்து அங்கே அவங்களுக்கு நீதியை கற்றுக் கொடுக்கும்போது நீதியை கற்றுக்கொள்வார்கள். இவர்களுக்கு நீதியை கற்றுக் கொடுக்க போவது யார்? கிறிஸ்துவும் சபையும். ஓகே, அப்போ கிறிஸ்துவும் சபையும் ராஜ்யத்தில் வந்து நீதியை கற்றுக் கொடுப்பாங்கல்ல. அப்போ இப்போ சபைக்கு அங்கே ராஜ்யத்தில் நீதியை கற்றுக் கொடுக்க வேண்டுமானால் சபையாக அழைக்கப்பட்டு கிறிஸ்துவன் மனவாட்டியாக போகிறவர்களுக்கு ஃபர்ஸ்ட்டில் என்ன தெரிய வேண்டும்னா, நீதி என்கிற விஷயம் தெரிய வேண்டும் இல்லையா? வாசிங்க சிஸ்டர். ராஜாக்கள் என அவர்கள் நமது கர்த்தர் இயேசுவோடு கூட உலகத்தின் ஆளுகையில் பங்கு கொள்பவர்களாய் இருப்பார்கள். ஆசாரியர்கள் என அவர்கள் உலகை சொஸ்தப்படுத்தும், கற்பித்து கொடுக்கும் உலகத்திடம் அன்றாபம் காட்டும் வேலையில் பங்கெடுப்பார்கள். நியாயாதிபதிகள் என அவர்கள் நீதி வழங்குவார்கள். மேசியாவின் ஆளுகையாகிய 1000 வருடங்களின் போது மனுக்குலத்துக்கு அடிகள் அல்லது வெகுமானங்கள் கொடுப்பவர்களாயிருப்பார்கள். சிம்பிளாக சொல்ல போனால் ஒட்டுமொத்த ராஜ்யத்தில் அவர்களுக்கு நீதியை கற்றுக் கொடுப்பதும் சரி, அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சபையும் கிறிஸ்துவாக சேர்ந்து கொடுப்பார்கள். அதற்கு முன்னாடி சபைக்கு வந்து நீதி என்கிற என்ன விஷயங்கள் தெரிய வேண்டும். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஏன் சபை நீதியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்னால், சபை வந்து இப்போது என்ன இதில் இருக்குன்னா பாவ மாம்சத்தில் இருக்கிறது. ஏன்னா நம்முடைய நீதிகள் வந்து அழுக்கான கந்தை, இதனால் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது. அப்படின்னா நம்முடைய சுயநீதி மாறணும். சுயநலங்கள், மாம்ச சிந்தை இதெல்லாமே ஒளிந்து பரிபூர்ணமாக நம்ம ஒட்டுமொத்தமாக பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நம்ம மாற வேண்டும். அப்போதான் ராஜ்யத்தில் வந்து நம்ம நீதியை வந்து கற்றுக் கொடுக்க முடியும். அதான் இந்த ராஜ்யத்தில் இந்த நீதி, இந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஃபர்ஸ்ட்டில் என்ன, சபைக்கு என்ன தெரிய வேண்டும் என்றால் நீதி என்கிற விஷயம் என்னன்னு தெரிய வேண்டும். அப்படின்னா நீதி என்றால் என்ன? நம்ம ஏன்னா இந்த விஷயம் போன வேலைக்கும் முந்தின வேளத்தில் அந்த சப்ஜெக்டில் பார்த்துட்டு பிரதர் எடுத்தார். நீதி என்றால் என்ன
கேட்ட விஷயம் தானே, சொல்லலாம், எல்லோரும் பேசலாம். நம்ம பேசினோம்னா கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இருக்கிறீங்களா? சரியான வழியை செய்தல் அப்படின்னா நீதி என்றால் என்ன, நீதியின் பாதை என்றால் என்ன? இதை கற்றுக்கொள்வதற்காக 3 கேள்வி. நீதி என்றால் என்ன, நீதியின் பாதை என்றால் என்ன, இதை கற்றுக்கொள்வதற்காக நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம், என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? ஏன்னா இப்போ நீதி என்க சரியானதை செய்தல், அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு சரியானதை செய்தல், தேவனுடைய சித்தத்தை செய்கிறது, அப்படிதானா? அப்படின்னா நீதியின் பாதை என்கிறது யாராவது நடந்திருக்காங்களா? நீதியின் பாதையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடந்திருக்கிறாரு. அவருடைய அடிச்சுவடை பின்பற்றி தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். வாசிக்கலாம் சிஸ்டர். ராஜாக்கள் ஆவதற்கு, ஆசாரியர்கள் ஆவதற்கு மற்றும் நியாயாதிபதிகள் ஆகுவதற்கு நம்பிக்கை கொண்டிருக்கும் யார் ஒருவரும் தன்னை அவ்வேலைக்கு தகுதியாக்கிடும் இருதயம் மற்றும் மனதின் தகுதிகளை இப்பொழுது அடைந்தாக வேண்டும். ஏனெனில் முறையாய் தகுதி பெறாத யார் ஒருவரையும் தேவன் நியமிக்க மாட்டார் என்பதில் நமக்கு நிச்சயமே. யார் ஒருவரும் தன்னை அவ்வேலைக்கு தகுதியாக்கிடும் இருதயம் மற்றும் மனதின் தகுதிகளை இப்பொழுது அடைந்தாக வேண்டும். ஏன்னா ஆசரிப்பு கூடாரத்தில், அதாவது தேவாலயம் கட்டும்போது கற்கள் வந்து செதுக்கி தான் அந்த இடத்துல சவுண்டே இருக்காது, எல்லாம் சரியாகத்தான் செதுக்கி தான் அங்கே கொண்டு செட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ராஜ்யத்தில் நாம் போய் அங்கே, அதாவது அழியாமைக்குள்ளாடி போயிட்டு அங்கேருந்து நம்மளை சரிப்படுத்த மாட்டான், இங்கே இருந்து தான் சரியான தகுதி பெறாத யாரையும் தேவன் நியமிக்க மாட்டார். அப்படின்னா எல்லா விஷயத்திலையும் கிறிஸ்துவை போல பரிபூர்ணமான கேரக்டர் அடையாமல் நம்ம என்ன தான் நம்ம வந்து, அதாவது தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய சித்தத்தை சரியாக செய்யாமல் என்ன தான் நாம் அன்பு காட்டினாலும் சரி, என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் சரி, தகுதி பெறாத யார் ஒருவரையும் தேவன் நியமிக்க மாட்டார். அப்போது இந்த வேலை எவ்வளோ வருடங்களாக நடந்து கொண்டிருக்குது? கிறிஸ்துவின் 1,44,000 செலெக்ஷன் எவ்வளோ வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது? ஏறக்குறை 20 நூற்றாண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது இல்லை? ஏன் இந்த 20 நூற்றாண்டுகளாக இது நடந்துகிட்டே இருக்கு இன்னும்? ஏன்னா தேவன் எதிர்பார்க்கிறத அந்த ஒரு சரியான விஷயத்தை செய்கிறதற்கு இன்னும் டிலே ஆகிட்டே இருக்குது. ஆனால் தேவனுடைய திட்டம், அவருடைய கால்குலேஷன் ஒரிக்கலும் மாறவே மாறாது. அவர் எந்த டைம் கரெக்டாக வச்சிருக்கிறாரோ அதில் அவருடைய வேலையை கண்டிப்பாக நிறைவேற்றிடுவார். அவருடைய எல்லாமே பர்ஃபெக்ட் பிளானிங்கில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம வால்யூம்ஸில் படித்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டில் ஏன் தேவன் தீமை அனுமதிக்கிறாங்கிற விஷயத்த அவர் பார்த்துட்டு தானே இருக்கிறாரு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அப்போது எல்லாமே அவருடைய திட்டங்கள் ஒரு மைக்ரோ அளவு கூட சேஞ்சே ஆகாது, கரெக்டாக தான் போயிட்டுருக்கும். ஆனால் ஏன்னா அது தேவனுடைய சித்தத்தின்படி தெரிந்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு புரியுது. இது உலகத்தார் பார்த்தாங்கன்னா தேவன் இருக்காரா இல்லையா, பல கேள்விகள் வரும். இப்போ இந்த ஒரு தகுதி எப்படி இருக்கணும்னா கிறிஸ்துவை போல இருக்கணும். நம்மிடத்தில் அவர் எப்படி இந்த தகுதியை எதிர்பார்க்கிறார்? கேள்வி. இந்த தகுதியை தேவன் நம்மிடத்திலிருந்து எப்படி எதிர்பார்க்கிறார்? பர்ஃபெக்ட் எதிர்பார்ப்பாரா? பர்ஃபெக்டானா இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தார் இல்லையா, அதே மாதிரி இவங்க, அதாவது நான் நீதியை கற்றுக் கொடுத்த இவங்க கண்டிப்பாக உடனே வந்து இதை பர்ஃபெக்டாக செய்யணும் என்கிற விஷயத்தில் எதிர்பார்ப்பாரா? ஏன்னா நம்ம வந்து அபூரணர்கள், ஆதாமுடைய சந்ததி. நம்ம எந்த விதத்தில் நம்ம எதை செய்தாலும் நம்மளால் பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்தை பண்ணவே முடியாது. வாசிங்க சிஸ்டர். தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவர்களது பூரணமற்ற சரீரங்களின் அடிப்படையில் பரீட்சித்து பார்க்கிறதில்லை. ஏனெனில் நாம் செய்ய வேண்டுமென்று விரும்புவைகளை செய்ய முடியாதவர்களாய் இருக்கிறோம் என்பதை அவர் அறிவார். அவர் நம் சிந்தைகளுடன் நம்முடைய மனங்களுடன் தம் கையாளுதலை கொண்டிருக்கின்றார். அவரது வார்த்தைகளினுடைய மறுரூபமாக்கும் வல்லமையினால் அவர் நமக்கு புதிய மனதை கொடுத்து கொண்டிருக்கிறார். மற்றும் இந்த புதிய மனதையே அவர் தமது குடும்பத்துக்குள்ளாக ஏற்றுக்கொள்கின்றார்.
அதுவே புது சிருஷ்டியாகிறது. பூரணமற்ற சரீரங்கள் அடிப்படையில் பரீட்சித்து பார்க்கறது இல்லை அப்படின்னா அவருக்கு தெரியும் இது ஆதாமின் சந்ததியாக வந்தவர்கள், இவர்களோட பாவம் வாசம் பண்ணுகிறது இருக்குது, பெர்ஃபெக்டாக இவங்களால் எதிர்பார்க்க முடியாது. அப்படின்னா அவர் எதை பார்க்கிறாருன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய சிந்தனைகளில் தேவனுடைய சித்தத்தை செய்கிறதற்காக நம்ம முயற்சி பண்ணுகிறோம். ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம ஞானஸ்நானம் எடுத்து உள்ளாடி வரும்போது அவர் ஒரு புது சிருஷ்டியை கொடுக்குறார். இதை எந்த அளவுக்கு நம்ம பழைய மனுஷனை அழித்து பழைய மனுஷனை கலைந்து எந்த அளவுக்கு நம்ம புது சிருஷ்டியை வந்து நம்ம வளர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் எதிர்பார்க்கிறார். இதை புது சிருஷ்டியை பர்ஃபெக்டாக எவ்வளோ வளர்த்து நம்ம இந்த மாம்சம் விழுந்து புது சிருஷ்டியாக நம்ம மாறுகிறோமோ அதை தான் அவர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா அந்த இடத்துல தான் ஒரு போராட்டம் நடக்கிறது. இந்த போராட்டத்துக்குள்ளாடி நம்ம எப்படி ஜெயிக்கிறோம் என்கிற விஷயத்தை எதிர்பார்க்க. ஏன்னா பழைய மனுஷனுக்கு 6000 வருட எக்ஸ்பீரியன்ஸ், அவன் சிறு வயது முதலே யுத்த வீரன். அப்படின்னு தீமைக்கு பழகி போனது இந்த மாம்ச சரீரம். அப்போது தேவன் நம்முடைய பரிபூர்ணமான ஒரு இதை எதிர்பார்க்கல. நம்முடைய மாம்ச சரீரத்தில் நம்முடைய சிந்தைகளும் நம்முடைய செயல்பாடுகளும் நம்ம தேவனுக்காக எப்படி பண்ணுறோம் என்கிற விஷயத்தை நம்ம எதிர்பார்க்குறாரு. இதுதான் நம்முடைய அழைப்பின் நோக்கமும் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. நம்ம எந்த அளவுக்கு தேவனுக்காக இந்த நம்மளை அர்ப்பணிக்கிறோம் என்கிற விஷயம். ஒரு வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். ரோமர் 12வது அதிகாரம் 1-2 வசனங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதனாலே மறுரூபமாகுங்கள். தேவன் எதிர்பார்க்கிறது என்னென்னா நம்ம முழுமையான அர்ப்பணிப்பு, எந்த அளவுக்கு நம்ம அதை ஒவ்வொரு நாளும் நம்ம மறுரூபமாக வேண்டுங்கிற விஷயம். இது எல்லாம் நம்முடைய வாழ்வில், அதாவது ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தையும் நம்முடைய செயல்பாடுகளும் நம்முடைய மறுரூபமாக வேண்டும். நம்ம எங்கே இருக்க வேண்டும், புது சிருஷ்டிகளாக மாற வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் எங்கே இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளில் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படின்னா இப்படியா இருக்க ஒரு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ளாடி இருந்து அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு அவர் நடந்த அடிச்சுவடை நம்ம பின்பற்றி, அதாவது நம்முடைய பழைய மாம்சத்தை எந்த அளவுக்கு நம்ம வெறுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் வளர வேண்டுங்கிற அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார். அதாவது நாம் எந்த அளவுக்கு நம்முடைய சொந்த சித்தங்களை விட்டுவிட்டு தேவனுடைய சித்தங்கள், அதாவது தேவன் என்ன எதிர்பார்க்கிற என்ற விஷயத்தை ஏற்றுக்கொண்டு அந்த அளவுக்கு நம்முடைய அதாவது நம்ம எவ்வளவு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசமானது பெருகி கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம வளரலாம். சரி, இப்போ தேவ சித்தம்னு சொல்கிறோம் இல்லையா? தேவனுடைய சித்தம் என்றால் என்ன? தேவனுடைய விருப்பம். ஓகே, அவருடைய அது என்னது? அவர் என்ன விரும்புகிறார்? மாறணும். அதற்கு நாம ஓகே, அப்படின்னா தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம நடந்து பரிபூர்ணமாகணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடந்த வழி எதை அந்த வழியில் நம்ம நடக்கணும். தேவ சித்தம் என்ன என்கிறது தெரியணும்னா நம்ம எங்கே போகணுன்னா தேவ சித்தம் குறித்த அறிவுக்குள்ளாடி நம்ம வளர வேண்டும். ஏன்னா தேவனுடைய சித்தம் என்னங்கிறது தெரியணும்னா முதல்ல நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணி தான் ஆகணும். தேவன் என்ன எதிர்பார்க்க அந்த அவரை குறித்தா தேவனை குறித்த அறிவுக்குள்ளாடி நம்ம போகணும். இப்போ ஒரு கேள்வி, இப்போ தேவன் சித்தம் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, தெரிஞ்சிக்க நம்ம ட்ரை பண்ணுறோம். நம்ம யாருக்கு அவர் தீமை செய்ய வேண்டும்னு நினைப்போமா? சத்தியத்துக்குள்ளாடி வந்தால் இல்லை, நம்ம நார்மலாக ஒரு மனுஷன் இன்னொருத்தருக்கு தீமை செய்ய அப்போ உலக மனுஷனை விட்டுரும். யாருக்கு அவர் நம்ம தீமை செய்ய வேணும்னு நினைப்போமா? கண்டிப்பாக இல்லை. நம்ம எதை செய்யத்தான் விரும்புவோம்னா நன்மை செய்யவே விரும்புவோம். ஆனால் நாம் நன்மை செய்கிறோமா? பவுல் அப்போஸ்தலன் அந்த வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். ரோமர் 7வது அதிகாரம் 18வது வசனம். அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது
என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அதாவது பவுலப்போஸ்தலன் வந்து சத்தியத்துக்குள்ளாடி வந்த புதுசில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நல்லா முயற்சி பண்ணுகிறாரு. ஆனால் அவர் ஸ்டார்டிங்கில் சொல்கிறார், நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, ஆனால் நன்மை செய்கிறது என்னிடத்தில். அந்த ரோமர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 1-2 வசனம் அதில் பார்த்தோம்னா 15ஆம் வசனத்துலேருந்தே வரும். நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனால் என்னால் நன்மை செய்ய முடியவில்லை. என்னோட வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்படின்னா நாம் எப்போதுமே வந்து கிறிஸ்துவுக்குள்ளாடி இருந்து தேவ சித்தம் என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் வந்து அதை என்ன பண்ணணும்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணணும். அப்போ தான் இந்த பழைய மனுஷனுடைய செய்கைகளை நாம் கலந்து போக முடியும். எப்படின்னா உபாகமத்தில் நீ நடக்கும்போதும் இருக்கும்போதும் படுக்கும்போது வேலை செய்யும் எப்போதுமே வந்து என்ன பண்ணால் நியாயப்பிரமாணத்தையும் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதாவது ஒவ்வொரு நிமிடமும் நம்ம தேவனுடைய வார்த்தைகளை வந்து தியானித்துட்டே இருக்கணும். அது எப்படி நம்ம கையாளலாம், எப்படி தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்யலாம்ங்கிற விஷயத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பழைய மனுஷனை கலைந்து போகலாம். இப்போ என்னென்னா கேள்வி, ஆரம்ப காலங்களில் சத்தியத்துக்குள்ளாடி நாம் ஒவ்வொருவரும் வந்து விட்டோம் இல்லையா? இந்த நிலையில் நம்ம வந்து தேவனை பற்றி எந்த ஒரு எண்ணத்தில் இருந்திருப்போம்? ஸ்டார்டிங்கில் உள்ள வரும்போது ஒரு பயம் இருந்திருக்கும் இல்லையா? அது ஏன் அந்த பயம் இருந்திருக்கும்? ஒரு பயம், ஒரு நடுக்கம். ஏன்னா நமக்கு அங்கே போதித்து தந்தது எப்படி? தேவன் பயங்கரமானவர், அவரை வந்து அக்னியில் போட்டு இது பண்ணுவார், அப்படி அந்த ஒரு பயம் இருந்திருக்கும் இல்லையா? போக போக அந்த தேவனுக்கிட்ட உள்ள பயம் மாறி இருக்கும். வாசிங்க சிஸ்டர். நம்முடைய மாம்சத்தின் அபூர்ணங்களின் அடிப்படையில் தேவன் நம்மை நியாயம் தீர்க்கிறதில்லை என்று நாம் படிப்படியாக கற்றுக்கொள்கிறோம். ஓகே, அதாவது நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தோம்னாக தேவன் நம்மிடத்தை எப்படி எதிர்பார்க்காருன்னா, ஸ்டார்டிங்கில் வந்திருப்போம் இல்லையா ஒரு இன்னொரு விசுவாசத்தில், அப்போ தேவனிடத்தில் ஒரு பயம் இருந்திருக்கும். அப்போ அந்த பயத்தின் அடிப்படையிலையோ இல்லை நம்ம அந்த ஒரு அபூரணத்தின் அடிப்படையில் தேவன் நம்மளை வந்து நேர்ந்திருக்கிறது இல்லை. ஆனால் நமக்கு என்ன பண்ணுகிறாருன்னா கிறிஸ்துவின் பள்ளியில் வச்சு ஒவ்வொரு விஷயமாக கற்றுத்தந்துகிட்டே இருக்கிறாரு. இந்த கற்றுத்தரக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னா, சில சமயம் திடீர்னு கொஞ்சம் வளர்ந்துட்டே இருப்போம், திடீர்னு விழுந்து போவோம், ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கும் இல்லையா? அந்த பலவீனத்தினால சில விஷயங்கள் நம்ம வந்து தவறுதலாக பண்ணுவோம், சத்தியத்தில் வளர்ந்துட்டே இருப்போம், திடீர்னு கீழே விழுந்துருவோம். இந்த வளர்ச்சியின் காலப்பகுதி நம்மிடம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். இது எது வரைக்கும் இருக்குன்னா, நம்முடைய இந்த மாம்ச சரீரம் கீழே விழுந்து, அதாவது மரிக்கிறது வரைக்கும், மறுரூபமாக்கப்படுகிற இருக்கும். நம்மை உண்மையுள்ளவர்களாக காணப்படுவது வரையிலும் இந்த குறைவுகளானது கிறிஸ்துவால் தரிப்பிக்கப்படும் நீதியின் வஸ்திரத்தினால் மூடப்படுகிறது. அதாவது நம்மிடத்தில் இருக்கிற இந்த பாவங்கள், அதாவது நம்ம குறைபாடுகள் எல்லாமே வந்து கிறிஸ்து தன்னை நீதியின் வஸ்திரமாக நம்ம ஞானஸ்நானம் எடுத்தபோது நீதியின் வஸ்திரமாக நம்ம வந்து தந்திருப்பார். அதன் மூலம், ஏன்னா நம்ம டைரெக்டாக பார்த்தோம்னா தேவனால் பார்க்க முடியாது, நம்ம டைரெக்டாக தேவனை பார்க்கவே முடியும், அதாவது தேவனிடத்தில் போகவே முடியாது, கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நம்ம போக முடியும். அப்போ நான் உண்மையுள்ளவர், அதாவது பெர்ஃபெக்ட் ஆகிறது வரைக்கும் நம்முடைய குறைவு கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரத்தினால மூடப்படுகிறது. சிஸ்டர் வாசிங்க. தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறிய முயல்வது என்பது அவரது சித்தம் குறித்த அறிவிற்குள்ளாக வருவதாகும். நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போமானால் நாம் இதில் நாட்கள் செல்ல செல்ல முன்னேறுகிறவர்களாக இருப்போம். முதலில் நாம் கொஞ்சம் அறிவினை பெற்றிருந்தோம் மற்றும் அதை நாம் நடைமுறைப்படுத்தினோம். நாம் கிருபையிலும் அறிவிலும் வளருகையில் தேவ சித்தத்தினை நாம் அதிகம் அறிய வருகிறோம். மேலும் அதிகரித்திடும் இந்த அறிவையும் கூட நடைமுறையில் செயல்படுத்துவது நமக்கான காரியமாய் இருக்கின்றது. தேவ சித்தத்தினை குறித்த இந்த அறிவினை நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அடையாமல் மாறாக வேதாகமத்தை ஆராய்வதன் மூலமே அடைகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. இப்போ நம்ம வந்து தேவன் சித்தத்தை எது என்கிற கேள்வி, அதாவது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் என்னங்கிற ஒரு விஷயம் கேள்வி வரும் இல்லையா? இப்போ நம்ம வந்து சத்தியத்துக்குள்ளாடி வந்திருக்கோம், என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் என்னதான் இருக்கும்? அங்கே தான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் எப்படின்னா, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தவும்
தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அதாவது நம்மளை முற்றிலுமாக ஜீவபலியாக அவருக்கு ஒப்புக் கொடுக்கிறது தான் நம்மிடத்தில் உள்ள தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்படின்னா இந்த தேவனுடைய சித்தத்தை நாம் அறிய வேண்டும் என்றால் பகுத்தறிய, அதாவது தேவனுடைய சித்தம் என்னதென்று பகுத்தறிய முயல்வது என்பது அவரது சித்தம் குறித்த அறிவுக்குள்ளாக வருவதாகும். நம்ம எந்த அளவுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாட்கள் சொல்ல சொல்ல தேவனுடைய தன்னுடைய ஆவியை கொடுத்து அவருடைய சித்தம், அவருடைய திட்டத்தை அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளருவதற்கு அவர் கிருபை செய்வார். மேலும் ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த அளவுக்கு வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அல்லாமல் மற்றபடி ஒருத்தர் அதாவது சில விஷயங்களை வச்சு நம்ம நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம வளர முடியுமான்னு பார்த்தா இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த அளவுக்கு வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அதிலிருந்து தேவன் என்ன சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன தேவனுடைய சித்தத்தை எப்படி செய்திருக்க எங்கள் விஷயத்தை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா தேவனை கூடிய அந்த சித்தத்தில் நம்ம வளரலாம். நாட்கள் போக போக இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம பேசிக்கை சகோதரர்கள் சொல்லி தந்து நம்ம சத்தியத்துக்குள்ளாடி வந்திருப்போம். ஆனால் நாட்கள் போக போக நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால்தான் நம்ம வளர முடியுமே தவிர இன்னொருத்தர் சொல்லிற விஷயத்தை வச்சு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை வளர முடியுமான்னா வளர முடியாது. தனிப்பட்ட தியானம் எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லுமே தவிர இன்னொரு விஷயம், அதாவது கேட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படின்னா நம்ம தியானிக்க வேண்டும். அதை மட்டுமே வச்சுட்டு இருந்தோம்னா நடக்காது. அது அந்த வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்ட்டு. அது ஏன்னா ஒரு வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. நீ அதாவது சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவன், அதாவது தேவனுடைய திட்டம் சித்தம் என்னதென்று நம்ம ஊழியம் பண்ணுகிறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக சரியாக நம்ம தேவனுடைய திட்டத்தின்படி சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்றால் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து, கண்டிப்பாக நம்ம வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசித்து ஆராய்ந்து பார்த்தே ஆக வேண்டும். இல்லைன்னா ஆவிக்குரிய வளர்ச்சி அது கேள்விக்குறி தான். இப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய சொந்த சித்தத்தை விட்டு தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு வருகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சியாக இருக்கும். அவருடைய பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொள்வார். வாசிக்கலாம் சிஸ்டர். தேவனுடைய குடும்பத்துக்குள்ளாக வரும் ஒருவன் தன் சொந்த சித்தத்தை விட்டுவிட்டு அதற்கு பதிலாக தேவ சித்தத்தை ஏற்றுக்கொண்டுள்ளான். கர்த்தருக்கென்று தன் சொந்த சித்தத்தை விட்டுவிடாதவன் அவருடைய பிள்ளை இல்லை. ஓகே, இந்த வசனத்தை விட வாசிங்க. ரோமர் 8வது அதிகாரம் 9வது வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஓகே, அப்படின்னா தேவன் அதனுடைய ஆவியை நமக்கு தந்திருக்கிறாரா? தேவனுடைய தன்னுடைய ஆவியை தந்திருக்கிறாரு. இந்த ஆவி என்கிறது பிதாவின் சித்தத்திற்கு நம்மை முழுமையாக கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கும். அதாவது தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தோம்னா நம்முடைய சித்தத்தை முழுமையாக அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கும். இந்த ஒரு நம்முடைய அர்ப்பணிப்பு தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, நான் கிறிஸ்துவின் அடிச்சுவடை பின்பற்றி நடக்க வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு. நம்ம எந்த அளவுக்கு நம்மை அர்ப்பணிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம கிறிஸ்துவின் அடிச்சுவடை நடப்பதற்கு தகுதி ஆக்கும் நம்மளை. இது வாசிங்க சிஸ்டர். கிறிஸ்துவின் ஆவி என்பது பிதாவின் சித்தத்துக்கு முழுமையாய் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கும் ஆவியாய் இருக்கின்றது. இதுவே நமது மீட்பரின் அடிச்சுவடுகளில் தொடர் விரும்புகிற யாவருக்குமான தகுதியான நடக்கையாய் இருக்கின்றது. இதுவே நம் மீட்பரின் அடிச்சுவடுகள் பின்தொடர விரும்புகிற யாவருக்குமான தகுதியான நடக்கையாக இருக்கிறது. அதாவது நம்மை நாமே பிதாவுடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்கிறது தான் கிறிஸ்துவின் அடிச்சுவடை பின்பற்றி நடக்க தகுதி என்கிற விஷயம். இப்போ இவ்வளோ நேரம் எப்படி பார்த்தோம்னா தேவனுடைய சித்தம் குறித்து நம்ம பார்த்தோம். தேவனுடைய சித்தத்தை அறிவை குறித்து நாம் பார்த்தோம். அது என்னென்னா நம்முடைய சித்தத்தை விட்டு தேவனுடைய சித்தத்திற்கு உள்ளாக செய்கிற விஷயம். ஓகே, இப்போ ஒரு கேள்வி. இப்போ தேவனுடைய சித்தம் என்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா, நாம் தேவனுக்காக செய்ய வேண்டியது என்ன நம்முடைய வாழ்க்கையில்?
கேள்வி என்னென்னா, நம்ம தேவனுக்காக செய்ய வேண்டியது என்னது? அன்பா நீதியா? ரெண்டும் வேணுமா? ஓகே, பார்ப்போம். அது ஏன் அன்பு செய்யண்டாமா சிஸ்டர்னா? அன்பா நீதியா? ஃபஸ்ட்டு நம்ம எதை செய்யணும்னா நீதி. ஓகே, சூப்பர். பிரதர் கொடுக்குறாரு, முதலாவது நீதி, பின்னரே அன்பு. வாசிங்க சிஸ்டர். சில சமயங்கள் கிறிஸ்தவ ஜனங்கள் வேதாகமத்தில் அன்பு குறித்த உபதேசங்களை கண்ணோக்குகிறார்கள். ஆனால் அன்பிற்கு முன்னதாக இன்னொரு பாடம் இருக்கின்றது என்பதை மறந்து போய் விடுகின்றனர். அந்த அடிப்படையான பாடத்தை குறித்தே இன்று உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகின்றோம். அது நீதி பற்றின பாடமாகும். நீதிக்கு விழித்தெழுங்கள் என்றே நாம் ஆதார வசனம் உண்மையில் தெரிவிக்கின்றதாய் இருக்கின்றது. தவறிலிருந்து சரியானவற்றை நாம் வேறுபடுத்தி பார்த்திடவும் மற்றும் நீதியானவற்றை சரியானவற்றை நடைமுறைப்படுத்திடவும் நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். நீதியானவைகளே சரியானவைகளாக இருக்கின்றது. ஓகே, நம்முடைய வாழ்க்கையில் நிறைய இடங்களில் அன்பு அன்பு எல்லாரும் சொல்லுவாங்க, அன்பு காட்டுங்க அன்பு காட்டுங்கன்ட்டு. அப்படின்னா ஏன் உலக ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அன்பு காட்டினா போதும் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம், அன்பு காட்டினா போதும் அப்படிங்கிற விஷயம். அதாவது தவறிலிருந்து சரியானவற்றை, இப்போ ஒரு சரியானவற்றை நம்ம செய்யாமல் புரிந்து கொள்ளாமல் அன்பு காட்டினா அது சரியாகுமா? ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன். ஒரு குழந்தை இருக்குது, ஒரு நெருப்பு இருக்குது. அந்த நெருப்பில் அந்த குழந்தை போய் சும்மா கை வைக்க போகும், கண்டிப்பாக போடலாம். அந்த இடத்துல ஒரு பேரண்ட்ஸ் கூடவே இருந்து அதை எப்போவுமே தூக்கி ஒதுக்கி வச்சுருக்க முடியுமா? அந்த இடத்துல அன்பு காட்டுறது சரி தான். ஆனால் அந்த எவ்வளவு நாள் அந்த குழந்தைக்கு அந்த விஷயம் அதோட சீரியஸ்னஸ் தெரியாமல் இருக்கிறதோ அந்த அளவு வரைக்கும் அந்த குழந்தை தப்பு பண்ணிகிட்டே இருக்கும். அந்த இடத்துல அன்பு காட்டி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ இந்த இடத்துல பிரதர் ஒரு இஸ்ரேல் ஜனங்களை ஒரு உதாரணத்துக்கு கொடுக்குறாரு. நீதி என்ன என்பதை காண்பிக்கும் பொருட்டாக அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? சீனாய் மலையில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் அந்த நியாயப்பிரமாண கட்டளைகள் கொடுக்கப்பட்டது இல்லையா? வாசிங்க சிஸ்டர். யாத்ராகமம் 2வது அதிகாரம் 13 முதல் 16 முடிய வசனங்கள். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் கூறினது. ஏனெனில் தேவனுடைய சொந்த நியாயப்பிரமாணமானது ஜீவனை கேட்டாலொழிய மற்றபடி ஒருவனின் ஜீவனை எடுத்து போடுவது என்பது தவறானதாகும். ஓகே, அப்போ தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிவதே நீதியாகும். ஒரு 2 வசனங்கள் வாசிக்கலாம். மத்தேயு 22வது அதிகாரம் 37-38 வசனங்கள். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடு அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. அடுத்த வசனம் இருக்குது. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களாகும். மற்ற 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். இப்போ கேள்வி என்னென்னா, இல்லை வாசிக்கணும் சிஸ்டர். இப்போ கேள்வி என்னென்னா, ஃபர்ஸ்ட்ல கேட்டது தான், நாம் யாருக்காவது தீமை செய்ய நினைப்போமா? அதாவது கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, யாருமே தீமை செய்ய நினைக்க மாட்டோம். இதற்கு பேர் நீதி. அதாவது இன்னொருத்தருடைய ஜீவனை எடுக்கிறது சரி, ஒருத்தருடைய பொருளை எடுக்கிறது சரி, அது தவறு. இது தேவனுடைய நீதி. இதனுடைய வெளிப்பாடு தான் அன்பு. ஏன்னா அன்பின் நிமித்தமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஒரு தவறை செய்ய மாட்டோம். அதாவது நீதியின் வெளிப்பாடு தான் அன்பு. ஃபர்ஸ்ட் நீதி, 2வது அன்பு. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது நீதியா அன்பா? ஒரு புது சிருஷ்டி தன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது நீதியை நடைமுறைப்படுத்த தொடங்குறாங்களோ அங்கே அதிலிருந்து வெளிப்படுவது தான் அன்பு.
இந்த ஒரு விஷயத்தை தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பிதாவாகிய தேவன் நியாயப்பிரமாணம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது எப்படின்னு சொன்னால், நியாயப்பிரமாணத்தை கையாண்டால் ஜீவன். இப்போ அடுத்த ஒரு இதுக்கு போல நடைமுறையில் எப்படி நம்ம நீதியை செயல்படுத்துகிறது, இந்த விஷயத்தை, அதாவது நியாயப்பிரமாணத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்துருந்தார் இல்லையா, இந்த பிரமாணத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரா? கொடுத்துருக்கார் இல்லையா? அதாவது நியாயப்பிரமாணத்தினுடைய ஆவியின் காரியத்தை தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த விஷயம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியுமா? நியாயப்பிரமாணத்துக்குள்ளாடி நீதி இருக்கிறது, நீதியின் வெளிப்பாடு தான் அன்புங்கிற விஷயம் தெரியாது. அவங்க அதை எப்படி எடுத்தாங்கன்னா ஒரு சம்பிரதாயமாக எடுத்தாங்க. இந்த வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 7வது அதிகாரம் 14வது வசனம். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது அப்படின்னா அவர்களுக்கு தெரியல, நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தவர் யாருன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எங்கே இருந்து ஆரம்பித்தார், எங்கே இருந்து முடித்தார்? வைத்து சிலுவையில் முடித்தார். வாசிங்க சிஸ்டர். இதைத்தான் நமது கர்த்தர் இயேசு செய்திட்டார். ஆவிக்குரிய இஸ்ரேலுக்கான திவ்ய பிரமாணத்தை குறித்து பேசுகையில் அவர் அதன் கோரிக்கைகள் எவ்வளவு விசாலமானவையாகவும் பிரமாண்டமானதாகவும் இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்துவதன் வாயிலாய் அவர் தம் திருச்சட்டத்தை சிறப்பித்து மேன்மைப்படுத்தியுள்ளார். அடுத்த ஒரு வசனம் வாசிக்கணும் சிஸ்டர். ஆண்டவர் தம் நீதியின் பொருட்டு திருச்சட்டத்தை சிறப்பித்து மேன்மைப்படுத்த ஆர்வமுற்றார். அப்படின்னா இஸ்ரவேலர்களுக்கு தெரியாத நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த மகிமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை வெளிப்படுத்தி அதனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். இது எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, அது திருச்சட்டங்கிறது நியாயப்பிரமாணம். அவர் இதோட ஆங்கில வார்த்தை மேக்னிஃபை தி லா, நியாயப்பிரமாணத்தை மகிமைப்படுத்துதல். அப்படின்னா அது ஃபுல்லாக வாசிங்க சிஸ்டர். மூணை வாசிங்க. மேக்னிஃபை என்றால் நியாயப்பிரமாணத்தின் நுணுக்கங்களையும் ஆழங்களையும் விரிவையும் வெளிப்படுத்துதல். அதன் ஆவி நோக்கம் உள்ளார்ந்த நீதி அனைத்தையும் வெளிச்சம் போடுதல், நியாயப்பிரமாணத்தின் நுண்ணிய அம்சங்களை வெளிக்கொணர்தல். ஓகே, மேக்னிஃபை என்றால் நியாயப்பிரமாணத்தின் உள்ளாடி என்ன இருக்கிறதுங்கிற விஷயத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளியே கொண்டு வராரு. அதனுடைய ஆவி, நோக்கம், அதன் உள்ளார்ந்த நீதி அனைத்தும், அதுக்குள்ளாடி நீதி இருக்கிறதா, அன்பு இருக்கிறதா, எல்லா விஷயத்தையும் அவர் வெளியே காட்டுகிறாரு. அவர் தேவனுடைய நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்படுகிறது, அதற்குள்ளாடி என்ன இருக்கிறதுங்க விஷயத்தை அவர் எல்லாமே பர்ஃபெக்டாக அவர் வெளியே காட்டுகிறாரு. அப்போது சரி, ஒரு கேள்வி எப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் இதை வெளியே கொண்டு வரணும்? அதை அதாவது மேக்னிஃபை, அதோட மீனிங் எப்படின்னா மிகைப்படுத்துதல், அதை பெருசாகுத புகழ்ங்கிறங்கிற ஒரு மீனிங் வரும். அப்படின்னா ஏன் இதை அவர் வெளியே கொண்டு வரணும், சொல்லணும்? அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அதை நிறைவேற்றுகிறது வரைக்கும் அந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ளாடி என்ன இருக்கிறதுங்கிற விஷயத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் கிடையாது, அதாவது புறஜாதிகளுக்கு யாருக்குமே தெரியாது. அவங்க அதை எப்படி பயன்படுத்தினாங்கன்னா, அது ஒரு எழுத்தின் வடிவாக தான் பார்த்தாங்க, தவிர அதற்கு உள்ளாடி என்னங்கிற விஷயம் தெரியல. கேட்ட விஷயம் தான். அதாவது யூதர்கள் அதனுடைய நீளம் அகலம் எதுவுமே அவங்களால புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அதை கற்பித்து அதை கொடுத்தாரு. அது எவ்வளவு விரிவானது, அது ஒட்டுமொத்த, அதாவது ஜீவன் கொடுக்கக்கூடியது என்கிற விஷயத்தை எல்லாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்ணணும்னா அதை வெளியே கொண்டு வந்தார். நியாயப்பிரமாணத்தின் ஆவியை உணர தவறியதை இஸ்ரேல் ஜனங்கள் நித்திய ஜீவனை அடையாமல் போவதற்கான காரணம். அப்படின்னு அவங்க எப்படி அந்த நியாயப்பிரமாணத்தை பார்த்தாங்க? இது ஒரு கொஞ்சம் சீரியஸான விஷயம். ஏன்னா நாமும் சத்தியத்துக்குள்ளாடி வந்திருக்கிறோம். அதே ஒரு ஆவியங்கிற விஷயத்தை நமக்கு தந்திருக்கிறாரு. எப்படின்னா நியாயப்பிரமாணத்தை 2 கட்டளையாக தந்திருக்கிறாரு. இதை அவங்க எழுத்தின் பிரகாரமாக பார்த்தாங்க. இதையும் நாம் பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்பி அந்த ஒரு லெட்டரலாக ஒரு கோணத்தில் பார்க்காம அதுக்குள்ளாடி என்ன இருக்கிறங்கிற விஷயத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டோம். ஏன்னா ஆவிக்குரியவன் எல்லாத்தையும் ஆவிக்குரிய விதமாக நிதானித்து பார்க்குறங்கிற விஷயம். அப்படின்னா அவங்க அதை எப்படி பார்த்தாங்கன்னா ஒரு சம்பிரதாயமாக. இப்போ அதுக்குள்ளாடி ஒரு அன்பு இருக்குது. எப்படி தெரியுமா?
பிரதர் நிறைய நேரங்களை சொல்லியிருப்பார். எப்படின்னா கமல் பிரதர், எப்படின்னா ஒரு காளை அடிக்கப்படுகிறது இல்லையா, எனக்காக ஒரு ஜீவன். எப்படின்னா இவங்க பலியிட போகிறாங்க, போயிட்டு திருப்பி வரமா அடுத்த மாடை ஆடு ரெடி பண்ணிடுவாங்க. எதுக்குன்னா பாவம் பண்ணுறதுக்கு. அந்த இடத்துல அவங்களுக்குள்ளாடி ஒரு அந்த இரக்க குணம்ங்கிற விஷயத்தை அவங்க வரல. எனக்காக ஒரு ஜீவன் அடிக்கப்படுகிறது என்கிற ஒரு இரக்க குணம் அவங்களுக்கு வரல. அதை ஒரு சம்பிரதாயமாக தான் பார்த்தாங்க. அதுக்குள்ளாடி என்ன இருக்கிறதுங்கிற விஷயங்க அவங்களால உணர்ந்து கொள்ளவே முடியவில்லை. இன்றைய உலகத்தில் நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம், நீதிங்கிற விஷயத்தை நம்ம சொன்னால் யாராவது அதுக்கு எதிர்த்து பேசுவாங்களா? நீதியை கையாளுகிற விஷயத்தில் யாருமே குற்றம் சொல்ல மாட்டாங்க, அப்படி தானே? இது வாசிங்க சிஸ்டர். நீதியின் கொள்கையானது ஒவ்வொரு நடவடிக்கையிலும் மிகவும் சாதாரணமான விஷயங்களிலும் கூட தலையிடுகின்றதாயிருக்கும். இது உலகத்தில் உள்ளவர்களை கையாளும் விஷயத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய சொந்த குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கத்தினர்கள் விஷயத்திலும் கூட பொருந்துகின்றதாயிருக்கும். நாம் சொந்த விஷயத்திலும் மற்றவர்கள் விஷயத்திலும் நீதியின் கொள்கையானது அடையாளம் கண்டு கொள்ளப்பட வேண்டும். பொன்னான பிரமாணம் குறித்த இந்த சிந்தனை அனைவருக்குமே ஒருவேளை தங்கள் மனங்களில் உறுதியாய் பதிய பெற்றுக்கொள்வார்களானால் ஒவ்வொருவரும் நீதிக்கு நியாயத்துக்கு விழித்தெழுபவர்களானால் ஒட்டுமொத்த உலகமும் மறுமலர்ச்சி அடைந்துவிடும். சிம்பிளாக என்னென்னா, ஒட்டுமொத்த உலகமும் இந்த பொன்னான பிரமாணம், இந்த ஒரு நீதியின் கொள்கைகளை தெரிஞ்சு அவங்க அதை கை கொண்டானா இந்த ஒட்டுமொத்த உலகம் இந்த போர் எதுவுமே இருக்கிறதா? பிரதர் ஒரு விஷயம் சொல்கிறார். எப்படின்னா இந்த பொன்னான பிரமாணம் இந்த ஐரோப்பிய நாடுகளும் இப்போ கிழக்காசியா அந்த நாடுகளில் என்னென்னா அரபு நாடுகள் மாறி மாறி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க இல்லையா? அப்படி என்னென்னா எதற்காக இவங்க இந்த ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, இந்த பொன்னான பிரமாணம், இந்த நீதியின் பிரமாணத்தை குறித்து அவங்களுக்கு தெரியலை. அதாவது தனி மனுஷனாலும் சரி, அரசாங்கங்களாலும் சரி, ஒரு நாடுகளான எல்லாமே என்னென்னா தேவனுடைய பொன்னான பிரமாணங்களை புறக்கணிக்கிறது. ஏன் இதை புறக்கணிக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு பயம். இப்போ நான் ஒரு விஷயத்தை நான் அவங்களுக்கு பண்ணுறேன், அதாவது நல்லது பண்ணுறேன், அவங்க திருப்பி பண்ண மாட்டாங்க, அவங்க திருப்பி அட்டாக் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, பொதுவாக சாக்கு போக்கு, நாம் மற்றவர்களுக்கு செய்யும்படிக்கு நாம் எதிர்பார்ப்பவைகளை செய்யும்படிக்கு எதிர்பார்ப்பை மற்றவர்களுக்கு தான் செய்வது ஒருபோதும் சரியாக இருக்காது. இவங்க ஒவ்வொருத்தரும் பயப்படுறாங்க. இப்படி நடந்து கொள்வதற்கான காரணம் என்னன்னா, இவங்க தேவனுக்கான பயம் இல்லை, மனுஷர்களுக்கான பயம். சரி, இப்போ ஒட்டுமொத்த உலக ஜனகம் நான் பொன்னான பிரமாணத்தை கையாண்டால், அதாவது பிறர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவங்க இவங்களை ஆக்கிரமிப்பாங்க, திருப்பி அட்டாக் பண்ணுவாங்க என்ற ஒரு பயத்தில் இவங்க இப்படி நடந்து கொள்கிறாங்க. சரி, இது அவங்களுக்கு தெய்வ பயம் இல்லை. இப்போ நம்மிடத்தில் விடலாம். வாசிங்க சிஸ்டர். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனுடன் உறவிற்குள்ளாக வந்தவர்களும் அவருக்கென்று நம்முடைய ஜீவியங்களை ஒப்பு கொடுத்தவர்களுமான நாம் இம்மாதிரியான சந்தர்ப்பங்களில் எப்படி நடந்து கொள்வோம்? சரி, இப்போ நம்முடைய ஜீவியங்கள்லையும் காரியங்களில் நீதியின் கொள்கையானது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் இல்லையா? இல்லை, எனக்கு இந்த பொன்னான பிரமாணத்தை கையாளதுக்கு பயமாக இருக்குது, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? வாசிங்க சிஸ்டர். மற்றவர்கள் நம்மிடத்தில் பொன்னான பிரமாணத்தினை கை கொள்ளும் போது மாத்திரமே நாமும் பொன்னான பிரமாணத்தினை கை கொள்ள வேண்டுமென்றும், மற்றவர்கள் நாம் விஷயத்தில் அதை கை கொள்ள தவறும் போது நாமும் அதை கை கொள்ளாமல் புறக்கணித்து விடலாம் என்றும் தேவன் நம்மிடத்தில் சொல்லவில்லை. மாறாக எல்லா சந்தர்ப்பங்களிலும் மற்றவர்கள் செய்வதை பொருட்படுத்தாத நிலையில் நாம் அதை நடைமுறைப்படுத்திட வேண்டும். பின்னர் எல்லா காரியங்களும் நம்முடைய நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இப்போ இன்னொருத்தங்க பொன்னான பிரமாணத்தை செய்தால்தான் நான் செய்வேன் என்கிற விஷயம் புது சிருஷ்டி கூட எதிரில் அவங்க செய்யலைன்னாலும் நான் பொன்னான பிரமாணத்தை நீதியாக அவருடைய காரியங்களிலும் சரியாக கையாளுவேன் என்கிற ஒரு விஷயந்தான். பின்னர் எல்லா காரியங்களும் நம்முடைய நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். இப்போ என்ன விஷயம்னா, சரி, இப்போ பொன்னான பிரமாணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போ எல்லா காரியங்கள்லையும் தேவனுடைய நீதிக்கு நம்ம கீழ்ப்படியலைன்னு அது பாவமாகுமா? அது பிரதர் எப்படி கொடுக்குறாருன்னா,
தன் குடும்பத்தில் அல்லது கிறிஸ்துவின் சபையில் நீதியின் கொள்கையினை பொன்னான பிரமாணத்தினை மீறியிருப்பவன் ஒருவேளை கிறிஸ்தவனாக இருப்பதனால் இக்காரியத்தை கவனத்தோடும் ஜெபத்தோடும் கண்ணோக்கி நீதிக்கு விழித்தெழுவானாக மற்றும் பாவம் செய்யாதிருப்பானாக. அடுத்து, இப்படியாக நீதியை மீறுவது பாவமாகும். அப்படின்னா அடுத்து பாருங்கள், நீங்கள் அறிந்திருக்கிற வரை இந்த பாவம் எங்கும் நிலவியுள்ளது. அதாவது அன்பு காட்டுறாங்க எல்லாரும், உலகத்தை எல்லாரும், ஆனால் நீதி செய்யவில்லை. இந்த உண்மையினை குறித்த ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் அநேகருக்கு இல்லை. இவர்கள் நீதியே அனைத்து குணலட்சணங்களுக்கும் சரியான ஜீவியத்திற்குமான அஸ்திபாரமாக காணப்படுகிறது என்று காண்கிறதில்லை. அது தேவனுடைய சிங்காசனத்தின் ஆதாரமாக இருக்குது. அப்படின்னா அன்பு காட்டுறோம், அன்பு தான் பெருசு, எல்லோரும் அன்பு செய்யுங்கிற விஷயம் பண்ணுறோம். ஆனால் அன்பு காட்டினாலும் நீதியை செய்யவில்லைன்னா அது பாவம். அதாவது நீதியை மீறுவது பாவம். அது மட்டும் இல்லை, ஆவியின் கனிகளாகிய குணலட்சணங்கள் வளர்ச்சிக்கும் நீதி தான் முக்கியமே தவிர அன்பு கிடையாது. ஏன்னா நீதியை செயல்படுத்தும் போது வருகிற விஷயத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுகிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட குணலட்சணங்களும் மாறும். அப்படின்னா ஒரு சகோதரன், ஏங்கிற ஒரு சகோதரன் பிங்கிற சகோதரன் தப்பு பண்ணுகிறத கரெக்டாக பார்த்துட்டாரு. ஆனால் அவர் ஒரு அன்பான சகோதரன், நமக்கு பிடித்த ஒரு சகோதரன், அவர் நிறைய உதவி பண்ணுற நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. ஆனால் தப்பு பண்ணால் அந்த அதாவது பிங்கிற சகோதரன் தப்பு பண்ணுகிறாரு, ஏங்கிற சகோதரன் பார்த்துக்கிட்டாரு. அந்த ஏங்கிற சகோதரன் பி என்கிற சகோதரனை மீண்டும் நேசித்தால் அது சரியாகுமா? அதாவது நீதியை மீறுகிறது பாவம். நீதி நியாயமும் உடைய சிங்காசனத்தின் ஆதாரமும் கிருபையும் சத்தியமுக்கு முன்பாக நடக்கும். அடுத்து ஒருவன் தன் சக சிருஷ்டியின் விஷயத்தில் நீதியின் கொள்கையினை மீறி கொண்டிருக்கின்ற அதே வேளையில் அந்த சக சிருஷ்டியினிடத்தில் அல்லது தேவனிடத்தில் அன்பு பாராட்டி கொண்டிருப்பானானால் அது விருதாவே. நாம் நீதியை செய்த பிற்பாடே ஒருவர் இன்னொருவரிடத்தில் அன்பினை நடைமுறைப்படுத்துவதற்கான உரிமையினை உடையவர்களாயிருப்போம். பின்னர் நம்மால் முடிந்த மட்டும் அன்பின் அடிப்படையில் காரியங்களை செய்திடலாம். முதலாவது நீதி, பின்பே அன்பு என்பதே மற்றவர்கள் விஷயத்திலுள்ள நமது கையாளுதல்கள் அனைத்தையும் நிர்வகிக்கும் விதியாய் இருக்க வேண்டும். அதாவது ஃபஸ்ட்டு நீதி, அதுக்கு பின்பாடு தான் அன்பு. அதாவது அன்பை செய்யக்கூடிய ஒரு தகுதி கூட நீதியை செய்தால்தான் வருகிறது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அன்பு வராது. நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன், டைம் ஆயிடுச்சு. அப்படின்னா இது வேதாகமத்தில் ஃபஸ்ட்டு நீதி, அடுத்து அன்பு காட்டின யாராவது இருக்காங்களா? பிதாவாகிய தேவன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அது அடுத்து இல்லை ஆபிரகாம் நீதி செய்தார். ஓகே, அவர் விசுவாசம் நீதி செய்தார். ஆனால் ஃபஸ்ட்டு நீதி, அதாவது ஒரு சகோதரன் தப்பு பண்ணுறாங்க, அதை தப்பை சுட்டி காட்டி அதனால் வருகிற ஒரு பாடு நிமித்தமாக அன்பு காட்டுற யாராவது புதிய ஏற்பாடில்? ஸ்தேவான், கரெக்ட். அவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு நீதியை காண்பிக்கிறாரு. எப்படின்னா ஃபுல்லாக எல்லா விஷயத்தையும் அவர் எல்லாமே சொல்கிறாரு. சொல்லி அது வசனம் வாசிங்களா சிஸ்டர்? அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 50 முதல் 52 முடிய வசனங்கள். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கைக்கொள்ளாமல் போனீர்கள் என்றான். ஓகே, அந்த இடத்துல அவருடைய தப்பை அவர்கள் என்ன பாவம் பண்ணியிருக்கிறாங்கங்கிற விஷயத்தை ஸ்தேவன் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா சுட்டி காட்டுறாரு. இதை நிமித்தம் அவருக்கு என்ன வந்துச்சுன்னா அவரை கொலை பண்ணுறாங்க. இப்போ ஸ்தேவான் அந்த இடத்துல அன்பை காண்பிக்கிறாரு. எப்படி காண்பிக்கிறாருன்னா, அவனு முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தார். அப்படின்னு அந்த இடத்துல அவன் நீதியை
காட்டுறாரு. நீதியை காட்டி நீங்கள் என்ன பாவம் பண்ணியிருக்கீங்கிற விஷயத்தை சொன்னதுனால அவரை என்ன பண்ணுறாங்க, கொலை பண்ணுறாங்க. அந்த இடத்துலையும் அவருடைய மனம் கண்டிப்பாக எப்படி இருந்திருக்குன்னா கரெக்டாக தான் இருந்திருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ அதாவது அந்த ஒரு மனநிலை எப்படின்னா இவங்க மன்னிச்சிருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய ஒரு வாழ்க்கையினுடைய, புது சிருஷ்டியின் வாழ்க்கையினுடைய வெளிப்பாடு. அதாவது நீதியை வெளிப்படுத்த வேண்டியது நம்முடைய வேலை, நீதியின் பக்கம் நிற்க வேண்டியது நம்முடைய வேலை. இதை சரியாக செய்தால் என்ன வரும்? நம்ம நீதி என்கிற விஷயத்தை சரியாக செய்தால் நமக்கு வர்றது கண்டிப்பாக பாடுகள் வரும். வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். 2 தீமோத்தேயு 3:12 அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்படின்னா நீதியை செய்தால் கண்டிப்பாக துன்பங்கள் வரும். அப்போது இந்த ஒரு தற்கால வாழ்க்கையில் நமக்கான பொறுப்பு என்கிற ஏதாவது விஷயம் இருக்கா? அதாவது சத்தியத்துக்குள்ளாடி வந்திருக்கிறோம், ஒரு புது சிருஷ்டியாக வாழுகிறதுக்கு நமக்கான பொறுப்பு என்னென்னா நீதியை வெளிப்படுத்தி தேவன் எதை பார்க்கிறாரோ அந்த வண்ணமாக வாழ வேண்டும். இதைத்தான் நம்ம செய்யணும். ஏன் இதை செய்யணும்? அதாவது நீதியை வெளிப்படுத்தி தேவன் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை வாழணும். அது ஏன் நம்ம செய்யணும்? வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். 1 கொரிந்தியர் 6:2-3 பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாய தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளாதிருக்கிறது எப்படி? அப்போ நமக்கான பொறுப்பு என்னென்னா, ராஜ்யத்தில் உலகத்தை நியாயம் தீர்க்க போகிற நாம் ஃபஸ்ட்டில் தேவனுடைய நீதியை என்னன்னு தெரிஞ்சு அதன் அடிப்படையில் நம்ம ஒரு வாழ்க்கை வாழுகிறதான் தேவன் எதிர்பார்க்கிறாரு. இந்த வாசிங்க சிஸ்டர். நீதியின் இக்கொள்கையினை மதித்து அதை நடைமுறைப்படுத்துவதில் சந்தோஷம் கொள்ளவில்லை எனில் நாம் ராஜ்யத்துக்கு தகுதியடைய மாட்டோம். மிருக ஜீவன்களிடம் கூட நாம் அநீதியாய் நடக்கக்கூடாது. ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் அதன் உரிமைகள் காணப்படுகின்றன மற்றும் ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் அதற்கேற்ற உரிய உரிமைகளை நாம் கொடுத்திட வேண்டும். விளைவுகள் தேவனிடத்தில் இருக்கின்றது. இப்படி செயல்பட்டு தேவன் தமது உண்மையுள்ள பிள்ளைகளுக்கு வைத்துள்ளதான அந்த மகிமையான நிலைமைக்கு நாம் மனங்களையும் நமது இருதயங்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டாமோ? ஓகே. அப்போ நீதியின் கொள்கையினை மதித்து நடைமுறைப்படுத்துவது சந்தோஷம் கொள்ள வேண்டும். நாம் ராஜ்யத்திற்கு தகுதி அடைய மாட்டோம். அப்படின்னா ஒவ்வொரு மிருக ஜீவன்களுக்கும் அதற்கான நீதி நம்ம சுயாதீனம் இருக்குது, நீதியை கொடுத்தே ஆகணும் ஒவ்வொரு காரியத்திலும். சரி, அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பங்கடைய வேண்டுமானால் நமக்கான தகுதி நிலை என்ன? இப்போது நீதியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. ஏன்னா அவரவர்களுக்குன்னு சுயாதீனம் இருக்குது, அவர்களுக்குன்னு நீதியை நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், நீதி செய்தே ஆகணும். அப்படின்னா இந்த நீதியை செய்தால் நம்முடைய ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கடைய வேண்டுமானால் நமக்கான தகுதி நிலை வாசிங்க சிஸ்டர். இரக்கத்தின் அல்லது தயவின் அடிப்படையில் தேவனுடைய ராஜ்யமானது கொடுக்கப்படும் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. பலவீனங்களின் விஷயத்திலும் தேவன் இரக்கம் பாராட்டுகின்றார். ஆனால் நாம் நீதியின் கொள்கையை கொண்டவர்களாகவும் அந்த கொள்கையை இப்பொழுது எப்படி செயல்படுத்துவது என்பதை அறிந்தவர்களாகவும் இருத்தல் வேண்டும். அநீதியானவைகளை செய்வதை பார்க்கிலும் இழப்புகளை சந்திக்க விருப்பமுள்ளவர்களாக இருக்கும் அளவுக்கு நீதி செய்ய விரும்பாதவர்கள் ராஜ்யத்தில் பங்கினை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதாவது நம்ம நேரம் எப்படி நினச்சிட்டு இருப்போம்னா, அன்பு இரக்கம் பாராட்டினால், தயவு இந்த விஷயத்தெல்லாம் பாராட்டினால் நம்ம ராஜ்யத்தில் சென்று சேரலாம். ஆனால் அப்படி பண்ண முடியாது. எப்படின்னா இரக்கத்தின் அல்லது தயன அடிப்படையில் தேவனுடைய ராஜ்யம் கொடுக்கப்பட மாட்டாது. அப்படின்னா இழப்புகளை சந்திக்க விருப்பம் உள்ளவர்களாக இருக்கும் அளவுக்கு நீதி செய்ய விரும்பாதவர்கள் ராஜ்யத்தில் பங்கினை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்போ இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஆளை சொல்லலாம். எப்படி என்னென்னா சாலமன் ராஜா அவர் என்ன பண்ணார்னா, இந்த ஜனங்களை வழி நடத்துகிறதற்கு ஞானத்தை கேட்டார். ஃபஸ்ட்டில் நல்லா தான் இருந்தார். கடைசியில் என்ன பண்ணாருன்னா, அந்நிய தேவர்களை வழிபட்டு இப்படி போகிறாரு. அதாவது தேவனுடைய பார்வையில் அவருடைய கட்டளைகளை மீறி நடந்து ஒருவன் ராஜ்யபாரம் பண்ணவே முடியாது. அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றாமல் ஒருத்தர் ராஜ்யபாரம்
பண்ணவே முடியாது. இப்போ ஒரு கேள்வி வாசிங்க சிஸ்டர். அடுத்து உபாகமம் இல்லை இல்லைங்க ஒரு மினிட். 1 ராஜாக்கள். வெயிட். அதாவது சாலமோன் விஷயத்தில் தேவன் வந்து இவ்வளோ கண்டிஷன், அதாவது ஒருத்தன் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல், அதாவது அவருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் ஒரு ராஜ்யபாரம் பண்ணாலே எடுத்து மாற்றுக்கிறார். எப்படின்னு சொன்னால், அந்த ராஜாக்கள் விஷயத்தில் உங்களுடைய சன்னதியிலிருந்து ராஜ்யபாரம் மாற்றப்படும்ங்கிற விஷயத்த வாசிங்க சிஸ்டர். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 9 முதல் 12 முடிய வசனங்கள். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கைக்கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீதின் நிமித்தம் நான் அதை உன் நாட்களிலே செய்வதில்லை. உன் குமாரனுடைய கையினின்று அதை பிடுங்குவேன். ஓகே, ஒரு உலகத்திற்குரிய ஒரு ராஜா கூட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததுனால அவருடைய ராஜ்யபாரத்தை தூக்கி போடுகிறவர் வரத்திற்குரிய காரியத்தில் ஏன் இவ்வளோ கண்டிஷன் போடுகிறார்னா, நீதி என்னும் சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறாரு. அவர் பரிசுத்தமும் நியாயக்கேடில்லா சத்தியமுள்ள தேவன். இந்த வசனத்தை வாசிக்கலாம் சிஸ்டர். உபாகமம் 32வது அதிகாரம் 4வது வசனம். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். ஓகே, இப்போ ஒரு அதாவது பரிசுத்தராக இருக்கிறவற்றில் நம்ம போனோம். அப்போ நீதியாக இருக்க வேண்டும். கேள்வி, நீதியை காட்டி வாழ்ந்து தேவனிடத்தில் போய்விடலாமா? நீதியை செய்தால் தேவனிடத்தில் போய்விடலாமா? இப்போ கேள்வி. இல்லை, வசனம் இருக்கு இல்லையா, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் வாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இப்போ நீதியை காட்டி விட்டோம், அதனால துன்பம் வந்தாச்சு, பரலோகம் போய் விடலாமா? ஏன்னா நீதியை காட்டினோம், பாடு வந்துருச்சு, ஐயோ எனக்கு பாடு வந்துச்சு, ஓகே அப்போ பரலோகம் போயிடலாமா? நீதியை வெளிப்படுத்தும் போது கண்டிப்பாக பாடு நமக்கு வரும். இப்போ அந்த பாடுகள் வர டைமில் அது யார் மூலமாக பாடுகள் வருகிறதோ அவர்களை நம்ம நேசிக்க வேண்டும், அவர்களை வெறுக்கக்கூடாது. இதற்கு பேர் தான் அன்பு. இந்த அன்பை தான் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அதாவது நீதியை செய்ததுனால நமக்கு வரும் பாடுகள், அந்த பாடு யாரால் வருகிறதோ அவர்களை நேசிக்க வேண்டும். வாசிங்க சிஸ்டர். இறுதியாக நாம் தேவனுக்கு உண்மையான நேர்மையான பிள்ளைகளாக இருந்து நம்முடைய குறைவுகளை கிறிஸ்துவனுடைய நீதியின் வஸ்திரத்தினால் மூட பெற்றிருப்போமானால், நீதி என்னும் இம்மாபெரும் விஷயத்தில், அதாவது அனைத்தையும் பொன்னான பிரமாணத்தினுடைய அடிப்படையில் கையாளும் விஷயத்தில் நம்மால் முடிந்ததை நாம் முழு பலத்துடன் செய்வோமானால், இந்த உறுதியான அஸ்திபாரத்தின் மீதே அன்பின் கட்டிடத்தை நாம் கட்டி எழுப்ப முடியும். இப்படியாக நம் ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக்கப்படுவோம். நம் தேவனுக்கு உண்மையான நேர்மையாக பிள்ளைகளாக இருந்து குறைவுகளை கிறிஸ்துவின் நீதியின் வசத்தில் தான் மூட பெற்றிருப்போமானால். அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டேன்ல, அப்படின்னா பாடுகள் வருது, அது யார் மூலம் பாடுகள் வருகிறதோ அவர்களை நேசிக்க வேண்டும். இந்த விஷயத்தை அப்போஸ்தலர் பவுல் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லி வராரு. எப்படின்னா, நான் என்னுடைய சரீரத்தை சுட்டெரிக்க கொடுத்தாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை அப்படின்னு. ஆனால் அதை எப்படி திருப்பி படிக்கலான்னா, வாசிங்க பைபிளில் வாசிங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களா. 7லேருந்து மேலே விட்டுக்கோங்க. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். போதும். 7லேருந்து 6 அந்த அப்படி போகலாம். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், அயோக்கியமானது செய்யாது, தற்பொழிவை நாடாது, சிரமடையாது, தீங்கு நினையாது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை.
அன்பு தன்னை புகழாது இரமாப்பாயிராது. எனக்கு உண்டான யாவை நான் தான் பண்ணாலும் என் சரீரத்தை சுட்டழிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை. அப்படின்னா ஃபஸ்ட்டில் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் நீதியை செய்து பாடு வரும்போது அந்த பாடை ஏற்றுக்கொண்டு நமக்கு யார் பாடு தருகிறாங்களோ எல்லாவற்றையும் நம்ம எந்த அளவுக்கு சகிக்கிறோமோ மொத்தத்தில் நம்ம விட்டு கொடுக்கணும். அதான் எபேசியர் அதில் ஒரு வசனம் வரும், நீங்கள் ஏன் நஷ்டத்தை சகிக்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயம். அதே மாதிரி எபேசியரில் இல்லை, 1 கொரிந்தியரில் வரும். அதே மாதிரி எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் நினைக்கிறேன். நம்முடைய பழைய எல்லாமே ஒளிந்து போகிறது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அப்போது எந்த அளவுக்கு நமக்கு பாடுகள் வருகிறதோ அந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படின்னா சத்துருக்களையும் நேசிக்கிற அன்பு. இந்த ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை தான் பிரதர் எதற்கு ஒப்பிடுகிறார்னா இந்த ஒரு விஷயத்துக்கு, எம்ப்ராய்டரி, சித்திர தையலாடை. இப்போது நம்முடைய வாழ்க்கை ஒரு ட்ரெஸ்ஸுன்னு பார்ப்போமே. அப்போது இந்த ட்ரெஸ்ஸை அழகாக்குறதற்கு இப்போ எம்ப்ராய்டரிங்கில் ஆரி ஒர்க்கு எந்த அளவுக்கு நம்ம அந்த இதில் குத்தி ஊசியினால் குத்தி எந்த அளவுக்கு அதை அழகாக்குறாங்களோ, எந்த அளவு குத்து வாங்குறதோ அந்த அளவுக்கு அந்த ட்ரெஸ்ஸு அழகாக வரும். இந்த ஒர்க்கு பண்ணுவதற்கு நமக்கு அறிவு தேவையா, திறமை தேவையா? அதாவது இது ஒரு ஒர்க்கு பண்ணுறதுக்கு அறிவு தேவை. லெட்டரில் பார்க்கண்டோம். இதை பிரதர் எப்படி கொடுக்குறாருன்னா அன்புங்கிற விஷயத்தில் கொடுக்குறாரு. வாசிங்க சிஸ்டர். இந்த தையல் வேலையில், இந்த சித்திர தையல் வேலையில் எவை உள்ளடங்குகின்றது என்பது தொடர்புடைய விஷயத்தில் நாம் தவறு செய்யாதிருப்போமாக. அது அறிவல்ல. தையலை சரியாய் தைப்பதற்கு அறிவு மிகவும் தேவை என்றாலும் அது அறிவல்ல, அது நாம் திறமைகளும் அல்ல. தையல் விஷயத்தில் திறமைகள் பயன்படுத்தப்பட்டாலும் அது திறமைகள் அல்ல. அது நாம் கடுமையான உழைப்பை மாத்திரம் குறிக்கிறதில்லை. உழைப்பு மிகவும் ஏற்றவையாகவும் ஒருவேளை சூழ்நிலைகள் சாதகமாய் இருக்கும் பட்சத்தில் அவசியமானவையாகவும் இருப்பினும் அது உழைப்புகள் அல்ல. இந்த சித்திர தையல் அன்பை குறிக்கின்றதாய் இருக்கின்றது. ஏனெனில் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. அதாவது இந்த பாடுகள் வரும்போது எந்த அளவுக்கு, அதாவது அந்த துணி இந்த குத்து வாங்கும்போது எந்த அளவுக்கு தாங்கிறது, அந்த அளவுக்கு அது சரியாக அழகான ஒரு ட்ரெஸ்ஸாக மாறும். அதே மாதிரி எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் பாடுகளை சகித்து அதாவது கடைசி சத்துருவையும் சிநேகிங்கள் என்கிற அந்த ஒரு கேரக்டர் நம்ம எப்படி உருவாக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம கிறிஸ்துவாக மாறலாம். அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. இந்த அன்பை பற்றி தான் நம்ம ஆண்டவராக இயேசு பேசியிருக்கிறாரு. எங்கே பேசியிருக்கிறார்னா யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். அதாவது இந்த ஒரு விஷயந்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரை பற்றியுமே எந்த ஒரு இடத்துலையுமே தவறுதலாக பேசவே இல்லை. இப்போ யூதாஸாக இருக்கட்டும், அந்த இடத்துலையும் அவருக்கு அன்பு தான் காட்டுறாரு. ஆனால் அவரால் அது புரிந்து கொள்ள முடியவில்லை. இது ஒரு வாசனம், இதை வாசிங்க சிஸ்டர். நமது கர்த்தருக்கும் அவரது வார்த்தைகளுக்கும் நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையாய் காணப்பட வேண்டும். பின்னர் சகோதரருக்கான அன்பு கடந்து வருகின்றது. ஏனெனில் அவர்கள் அவருடையவர்களாய் இருக்கின்றனர். ஏனெனில் அவரது ஆவியினை அவர்கள் உடையவர்களாய் இருக்கின்றனர். ஏனெனில் அவரது அடிச்சுவடுகளில் நடப்பதற்கு அவர்கள் நாடுகின்றனர். அதாவது கிறிஸ்துவின், அதாவது நம்மிடத்திலிருந்து அன்பு வெளிப்படுகிறது. நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த அன்பு காட்டினாரோ அந்த அன்பு நம்ம காட்டணும். அப்போது அவருடைய அடிச்சுவடுகளை நடப்பதற்கு நம்ம அடிச்சுவடை நடப்பதற்கு நாடுகிறோம் என்று சொன்னாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து என்ன செய்தாரோ அந்த விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்வோம். வசந்த வாசிங்க சிஸ்டர். 1 யோவான் 4ஆவது அதிகாரம் 20 முதல் 21 முடிய வசனங்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன்.
தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். ஓகே, சரி. இது அப்போஸ்தலனுடைய பலமான வார்த்தைகளாக இருக்கின்றன. அன்பானது அயலாரிடத்திற்கு, நண்பர்களுக்கு, சத்துருக்களுக்கிடத்திற்கு கடந்து தொடர்ந்து வர வேண்டும். மேலும் ஒருவேளை சத்துரு சகோதரனாக காணப்படுவானால் அன்பிற்கான சோதனை மிகவும் கடுமையாக காணப்படும். ஆனால் சித்திர தையலின் வசனமானது தைக்கப்பட வேண்டும் என்பது நமது கர்த்தரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தன் சத்துருக்களை கூட அன்பு கூறாதவன் வேறு எந்த காரியங்களும் தகுதியானவனாய் காணப்பட்டாலும் ராஜ்யத்திற்கு தகுதியானவனாய் இருப்பதில்லை. அதாவது எந்த அளவுக்கு அந்த எம்ப்ராய்டரி, அந்த ட்ரெஸ் எந்த அளவுக்கு குத்து வாங்குறதோ அந்த அளவுக்கு அழகாக மாறும். அதே மாதிரி சத்துருக்களையும் நேசிக்கிற அளவுக்கு நாம் நீதி செய்தால் எந்த அளவுக்கு பாடு வருமோ அந்த பாடுகள் மத்தியில் அதாவது தன்னுடைய சகோதரன் சத்துருவாக இருந்தாலும் அந்த சகோதரனை அதாவது இயேசு கிறிஸ்து நேசித்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய குணலட்சணம் அழகாக மாறும், கிறிஸ்துவாக மாறுவோம். இதைத்தான் சத்துருக்களையும் நேசியுங்கள். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு சத்துருக்களை நேசிக்க கொடுத்துருந்து சொன்னாரா? மாம்சீக இஸ்ரேலுக்கு சத்துருக்களை நேசிக்க சொல்லவே இல்லை. அதாவது அதுக்குள்ளாடி அன்பு இருந்தாலும் அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. சத்துருக்களை அழிக்க தான் சொல்லியிருக்காரு. அதை ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு எகிப்திலிருந்து வரும்போது எல்லா சத்துருக்களையும் அழிக்க தான் சொல்லியிருக்காரு. ஆனால் நமக்கு என்ன சொல்லுங்க? சத்துருக்களையும் நேசியுங்கள். இந்த அன்பு நம்ம எப்போ காண்பிக்கிறோமோ, அதாவது வெளிப்படையாக இல்லை, முழுமையாக உள்ளத்திலும் தேவனுடைய அன்பு மாதிரி எப்போது நம்ம காண்பிக்கிறோமோ அப்பொழுது நம்ம கிறிஸ்துவன் மனவாட்டியாக மாறலாம். இப்போ நம்ம ஆதார வசனத்துக்கு வரலாம். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்ப விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவு இல்லாதிருக்கிறார்களே. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது. நம்ம அன்பு காட்டுகிறோம், எல்லாவற்றையும் பொறுத்து போகிறோம், உதவி பண்ணுகிறோம், ஊழியம் பண்ணுகிறோம், சத்தியத்தை பேசுகிறோம், எல்லாம் பேசுகிறோம். ஆனால் எல்லாவற்றிலும் நீதி என்கிற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் நம்ம செய்யாமல் இருந்தால் எல்லாமே விருதா. அதாவது நீதி செய்யாமல் அன்பு செய்தால் அது பாவம். அப்படின்னா அன்புக்கு முன்பாக நீதி. நம்ம இப்போ எந்த அளவுக்கு நீதி மூலம் பயிற்சி செய்து தேவனுடைய அன்பை வெளிக்காட்டி கிறிஸ்துவாக மாறுவதற்கு எவ்வளோ முயற்சி பண்ணுகிறோமோ, எந்த அளவுக்கு நீதி நம்ம கையாளுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு தகுதியை தேவன் கொடுப்பார். ராஜ்யத்தில் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் நீதியை செய்கிறதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இங்கே நம்ம நீதியை கற்றுக்கொள்ளாமல், நீதியை செய்யாமல், நீதியின்படி நடக்காமல், தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியாமல் நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோமானால் ஒட்டுமொத்த ஓட்டம் நம்ம அழைப்பும் தெரிந்து கொள்ளதையும் அதாவது பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறவனமாக ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணேன். ஏன்னா ஒட்டுமொத்தமாக வீணாக இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம நீதியை நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மை தகுதியாக்கிடுவார். இப்போ கேட்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் நீதி ஃபஸ்ட்டா, அன்பு ஃபஸ்ட்டா? நீதி பண்ணி அது நிமித்தமாக வரும் பாடுகள் நிமித்தமாக நம்ம அன்பு காட்டுறது தான் தேவன் நம்முடைய எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலையும் தேவன் எதை எதிர்பார்க்கிறார், தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம எவ்வளவு செயல்படுத்துகிறோமோ அது நமக்கு நம்ம பரத்திற்குரியவர்களாக நம்மை தகுதியாக்கிடுவதற்கு தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய பிதாவாகிய தேவன் அன்பு சகோதரி கொண்டு ஒரு அருமையான ஒரு சத்திய பாடத்தை நமக்கு கற்று தந்திருக்கிறான். சகோதரர் அறித்தவண்ணமாக எப்படி இந்த ஒரு பாடத்தை நாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அன்பின் பிரமாணத்தில் என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, நீதிக்குள்ளாக மறைந்து இருக்கிறது அன்பு தான். ஏன் அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம சொந்த பிள்ளைய
நீதி நிமித்தமாக வந்து ஏதாவது துன்பப்படுத்துவோமா? கண்டிப்பாக துன்பப்படுத்தவே மாட்டோம். எப்படியாவது அந்த பிள்ளை பாவம் பண்ணிச்சுன்னா, தப்பு பண்ணால் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, கண்டித்து எங்கே தான் கொண்டு வருவோம் அப்படின்னா, அதாவது நம்முடைய உள்ளார்ந்த ஒரு விஷயம் என்னமா இருக்கும் அப்படின்னா, அதுக்குள்ளே அன்பு தான் இருக்கும். அப்படின்னா நீதிக்குள்ளாக என்ன மறைஞ்சிருக்குது? அன்பு தான் இருக்குது. காப்பாற்றணுங்கிற ஒரு வரி தான் நீதியை தவிர, அதுக்குள்ளாக ஒரு அன்பு மறைஞ்சிருக்கிறது. ஆனால் தேவன் எதை விரும்புகிறார் அப்படின்னா, நீதியாக வருகிற அன்பு. எப்படின்னா, ரெண்டு விஷயத்தை பார்க்கலாம். நம்ம பிள்ளைக்கு ஒரு துன்பம் வரும்போது அதுக்குள்ளே மறைஞ்சு எப்படி அன்பை வெளிப்படுத்துகிறோமோ, அதே போல் எப்படி இருக்கணும்னா, மற்றவங்களையும் காப்பாற்றணுங்கிற ஒரு விஷயம் மறைஞ்சு இருந்தால் மட்டும்தான் அது வந்து நீதியான ஒரு அன்பு. நம்ம பிள்ளைய மட்டும் காப்பாற்றி மற்றவங்கள நம்ம வந்து காப்பாற்றலை அப்படின்னா, அது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு அநீதியாக இருக்கும். தேவன் விரும்புகிறதான ஒரு விஷயமாக இருக்காது. உதாரணத்துக்கு நீதி, அதை பற்றி நம்ம வந்து ஒரு 3 விஷயத்தை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, சரியான விஷயத்தை வந்து ஆதரிப்பது தான் நீதி. அடுத்ததாக தவறான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை வந்து எதிர்ப்பது. சில நேரங்களில் நீதி தவறுறோம். எப்படின்னா, நமக்கு பிடிச்சவங்க தப்பு பண்ணால் என்ன பண்ணோம் அப்படின்னா, சரி அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். இது வந்து அநீதி தான். நமக்கு பிடிக்கலை அப்படின்னா, ஏன்னா இப்போ உலகத்தில் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் நடக்கு. எல்லா ஆட்சியுமே வந்து தப்பு பண்ணுவாங்க. ஆனால் தனக்கு இஷ்டமானவங்க வந்தால் என்ன பண்ணுவாங்க, இதுதான் சரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இன்றைக்கி உலகத்தில் போயிட்டு நம்ம நீதியை காட்டலாமா அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம வந்து நீதியை எதிர்பார்க்கவே முடியாது. கண்டிப்பாக அநீதி தான் நடக்குது. ஸோ அன்புக்குரிய சகோதர சொல்லி அருமையான ஒரு சத்திய பாடத்தை அன்பு சகோதரர் கற்று தந்திருக்கிறாங்க. சகோதரர் கூட சபையின் சார்பாக நன்றியும் வாழ்த்துலையும் கூட ஏறெடுத்துக் கொள்கிறோம். இந்த ஒரு கூடைக்கு நிறைவாக இரவின் இனிய கீதங்களை அன்பு ராஜு அவர்கள் வாசித்து இறுதி ஜபத்தை அன்பு கமலாசன் வந்து ஏறெடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இரவின் இனிய கீதங்கள். இன்றைய நாள் ஜனவரி 15ஆம் தேதி. இதற்குரியதான வசனம் லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அதற்குரிய விளக்கம், வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சிறந்த பக்தி வைராக்கியம் உள்ளவரும் அடிக்கடி ஜெபத்தில் தரித்திருந்து சர்வ வல்லவரை நாடி தேடி ஒவ்வொரு காரியத்திற்கும் அவருடைய பரம ஆலோசனையை கேட்காமல் இருந்ததில்லை. மகா பெரிய மீட்பரும் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவருமாகிய கிறிஸ்துவும் கூட பிதாவிடம் ஜெபிக்க வேண்டியதாக இருந்தது. பிதாவின் தொடர்பும் ஐக்கியமும் வேண்டியதாக இருந்தது. நாம் கேட்கின்ற ஜெபத்திற்காக சர்வ வல்லவர் தன்னுடைய திட்டத்தை மாற்றி கொள்வாரா என்று சிலர் கேட்கலாம். நிச்சயமாக அவர் மாற்றிக்கொள்ள மாட்டார். மெய்யாகவே நாம் இவ்விதமாய் ஜெபிக்க வேண்டுமென்று, அதாவது அவர் சித்தத்திற்கு ஏற்ப உட்பட்டு நாம் கேட்க வேதாகமத்தால் எச்சரிக்கப்படுகின்றோம். அவர் சித்தத்திற்கு மாறாக நாம் கேட்போமேயானால் அவை கொடுக்கப்பட மாட்டாது என்று எச்சரிக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே நாம் தேவ வார்த்தையை கருத்தாய் படிப்பது அவசியமாகிறது. அந்த தேவ வார்த்தையை படிப்பதன் மூலம் தியானிப்பதன் மூலமும் நாம் தெளிவடைகிறோம். தெய்வீக திட்டத்தை குறித்து தெளிவடைந்த நாம் அதற்கு ஏற்ப ஜெபிக்கவும், நாம் கேட்கும் விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்படவும்
அதன் மூலம் நாம் சத்தியத்தில் இன்னும் பலப்படவும் கூடும். தேவ சித்தப்படி தெய்வ கிருபைகளை பெற்றுக்கொள்ளும் வண்ணம் நமது ஜெபம் தேவ சித்தத்திற்கு ஏற்றதாய் இருக்கிறதா என்று தியானிப்போமாக. ஆமென். ஜெபிப்போம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாக இருந்து மனுமக்களாய் எங்களை பாதுகாத்து பராமரித்து அனுதினமும் நடத்தி வருகின்ற ஒன்றான மெய்தேவனே உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்தணும் தகப்பனே. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகின்ற புத்திர சுவீகாரத்தை எங்களுக்கு தந்து மகா உன்னதமும் மகத்துவம் நிறைந்த உலகிற்கு அநேகருக்கு கிடைக்கப்படாத அந்த மாபெரும் சத்தியத்தை அடியார்களுக்கு கொடுத்து நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக எங்களை மாற்ற தேவர் சித்தம் கொண்டமைக்காக உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து தேவரீர் இந்த நாளிலும் எங்களை இந்த ஒரு கூடுகைக்கு ஆயத்தப்படுத்தி அழைத்து வந்து இந்த மகன் மூலமாக ஒரு அருமையான சத்தியத்தை கற்றுக் கொடுத்து அது எங்களை ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு பிரயோஜனம் மாறி நாங்களும் கிறிஸ்துவனிலிருந்து இந்த பூமியை ஆசீர்வதிக்கும்படி ராஜாக்களாக மாற பரிசுத்தம் கிருபை செய்வீராக. எங்கள் அன்றாட ஜீவியத்தில் நாங்கள் இந்த கேட்ட சத்தியத்தை பிரயோஜனப்படுத்தி தேவனும் கிறிஸ்துவ இந்த பூமியிலே மகிமையை உண்டு பண்ண கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த ஒரு கூடுகைக்கு கடந்து வந்திருக்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி நடத்துங்க. வர முடியாமல் தடைப்பட்ட பிள்ளைகளை நினைத்து பார்க்கின்றோம். வருகின்ற நாட்களில் இந்த அருமையான கூடுகை கடந்து வர தேவர இரக்கத்தை காண்பிக்க கெஞ்சி மன்றாடுகின்றோம். தொடர்ந்து இந்த கூடின் ஆரம்பம் முடியும் மற்றும் கிருபையும் பிரசன்ன ஆளுகையும் எங்கள் ஒவ்வொருவரும் இருந்து நடத்துகின்ற நம்முடைய மேலான தயவிற்காக உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பிரிந்து செல்கின்றோம், பிரியாத நேசர் எங்களுடன் நடத்துவீராக. தாழ்த்துகிறோம், திருப்பாதம் பண்ணுகிறோம். இயேசுவின் என்பதாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே. ஆமென்.